ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம கியர் ட்ரெயின் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கியர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ கியர் ட்ரெயின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து சிஓ அவுட்கம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். எல்லாமே இந்த வீடியோஸ்லாம் போட்டது மூலமாக உங்களுக்கு இதுக்கு எல்லா அவுட்கமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸப்ட் CO5. அடுத்து இன்னும் ஒரு 2 நாளில் CO5 யூனிட் 5 பார்க்க போகிறோம். அதுவும் முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுவும் முடிஞ்சிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கங்க. அடுத்து இனிமேல் இந்த யூனிட் 5 முடிஞ்சு அப்படின்னா 5 யூனிட் முடிஞ்சுன்னா அடுத்து ஒவ்வொரு யூனிட்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, முக்கிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கியர் ட்ரெயின். இப்போ கியர் ட்ரெயின் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் கியர் கனெக்டட் டு டிரான்ஸ்மிட் பவர் ஃப்ரம் ஒன் ஷாஃப்ட் டு அனதர் ஷாஃப்ட். ஸோ ஒரு இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் கியர் மெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் கியர் ட்ரெயின். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கியர் ட்ரெயின் சொல்கிறாங்க. ஸோ கியர் ட்ரெயின் அப்படின்னா when 2 or more gears are made to mesh with each other to transmit power from one shaft to another, such a combination is called gear train. R23 இம்பார்ட்டன்ட் 2 இருக்குது. வாட் இஸ் கியர் ட்ரெயின் அப்படின்னு. ஸோ டைப்ஸ் ஆஃப் கியர் ட்ரெயின் பார்த்தோம், 4 டைப் ஆஃப் கியர் ட்ரெயின் இருக்குது. சிம்பிள் கியர் ட்ரெயின், காம்பவுண்ட் கியர் ட்ரெயின், ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் அண்ட் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின். ஸோ சிம்பிள் கியர் ட்ரெயின். ஸோ சிம்பிள் கியர் ட்ரெயின்னா சாதாரணமாக 2 கியர் வந்து எக்ஸ்டர்னல் மெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி 2 கியர் மெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா மிஷினை கனெக்டட் வேணும் இல்லை மெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் சிம்பிள் கியர் ட்ரெயின். சில பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கியர் 1, இது கியர் 2, ரெண்டு தனித்தனி ஷாஃப்ட் இருக்குது. இந்த ஷாஃப்ட்லேருந்து பவர் இந்த ஷாஃப்ட்டுக்கு போகுது. ஸோ இது வந்து கியர் 1, கியர் 2. ஸோ when there is only one gear on each shaft, when there is only one gear on each shaft as shown in figure, it is known as simple gear train. அப்போ ஒரு ஷாஃப்ட் ஒரு கியர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் சிம்பிள் கியர் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து எந்த கியருக்கு பவர் வருதோ அது பேர் டிரைவர் அப்படின்னும், எந்த கியர் வந்து அந்த டிரைவர் வந்து டிரைவன் பண்ணுதோ அது பேர் டிரைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஆர்னா டிரைவர், டிஎன்னா டிரைவன் தெரிஞ்சுக்கணும். இந்த மோட்டரோட டிரைவருங்கிறது மோட்டரோட கப்பலாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்புட் கியர் தான், இது அவுட்புட் கியர். சிம்பிளாக சொல்லணும்னா இன்புட் கியர் வந்து டிரைவர், அவுட்புட் கியர் வந்து டிரைவன். ஸோ இந்த ஸ்பீட் ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் டிரைவர் பை ஸ்பீட் ஆஃப் டிரைவன் ஈக்குவல் டு டீத் ஆன் டிரைவன் பை டீத் ஆன் டிரைவர். இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே N1 வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து T2 வரும், N2 வந்துச்சு அப்படின்னா இங்கே T1 வரும். இல்லை அப்படின்னா சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னா N1 பை N2 ஈக்குவல் டு T2 பை T1. இங்கே என்ன வருது அப்படி மாற்றி போடணும். இங்கே அவ்வளோதான். N1 பை N2 போட்டிங்கன்னா இங்கே T2 பை T1. இல்லை நம்ம இப்படி கூட ஆன்சர் கரெக்டாக இருப்பாங்க. இது ஆன்சர் கரெக்ட் தான். N2 பை N1 ஈக்குவல் டு T2 பை T1. இது ஆன்சர் கரெக்ட் தான். இங்கே நீங்கள் என்ன போகிறீங்களோ அது ரெசிப்ரோக்கல் தான் இங்கே வரணும். வந்துச்சு ஆன்சர் கரெக்டு. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க ஸ்பீட் ஆஃப் டிரைவர் பை ஸ்பீட் ஆஃப் டிரைவன். ஸோ ஸ்பீட் ஆஃப் டிரைவர் N1 பை N2 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்பீட் ஆன் டிரைவன், நம்பர் ஆஃப் டீத் தப்பாக நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவன் பை நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவர். இப்போ நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவன் வந்து T2, நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவர் வந்து T1. இவ்வளோ சிம்பிள் ஃபார்முலா. அண்ட் ட்ரெயின் வேல்யூ அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பீட் ரேஷியோ 1 பை ஸ்பீட் ரேஷியோ. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பீட் ரேஷியோ இஸ் கால்ட் ட்ரெயின் வேல்யூ. இப்போ வந்து 2 கியர் வந்து மெஷ்ஷாக இருக்குது. ஆனால் என்னன்னா சின்ன இடத்துக்கு மட்டும் தான் வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு ஷாஃப்ட் வந்து இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஷாஃப்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஷாஃப்ட் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து பவரை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து பெரிய கியர் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலம் எக்கனாமிக்கலாக நமக்கு வேஸ்ட். அது நம்ம ஒரு டிசைன் இன்ஜினியர் இருக்கோம் அப்படின்னா எக்கனாமிக்கலாக இந்த பெரிய கியர் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது, இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன கியர் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், சீரீஸ் ஆஃப் கியர்ஸ் இதே மாதிரி சின்ன கியர் என்ன செய்யலாம் இதில் வச்சுட்டு லாஸ்ட் அந்த கியரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷாஃப்ட்டில் இந்த பவர் வந்து இந்த ஷாஃப்ட்டுக்கு போயிடும். ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்க, இடையில இருக்க கியர் பேர் வந்து இன்டர்மீடியேட் கியர். இது பேர் வந்து இன்டர்மீடியேட் கியர் இங்கே போட்டிருப்பாங்க தான். ஸோ ப்ரொவைடிங் 1 or more இன்டர்மீடியேட் கியர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது பேர் இன்டர்மீடியேட் கியர். அப்போ இன்டர்மீடியேட் கியர் வைக்கிறது மூலமாக நான் வந்து அதான் கொடுக்குறேன். இன்னும் வேறு என்ன அட்வான்டேஜ் இன்டர்மீடியேட் கியரில் இருக்குது அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட் கியர் இன்னொரு பேர் ஐடியல் கியர். ஏன் இது ஐடியல் கியர் அப்படின்னா இது ஒரு இண்டிபெண்ட் கியர். இது இந்த இன்டர்மீடியேட் கியர் வைக்கிறனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்பீட் ரேஷியோ மாறாது. இன்டர்மீடியேட் கியர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு கவர் லார்ஜர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக இன்டர்மீடியேட் கியர் யூஸ் ஆகுது. அதே மாதிரி எனக்கு வந்து தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும்
2 எக்ஸ்டர்னல் கியர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ஸ்பீட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பீடு இங்கே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த கீழே வர ஸ்பீடுக்கு டேரெக்ஷனுக்கு அதே டேரெக்ஷன் இந்த டேரெக்ஷனும் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு கியர் அவுட்புட் கியர் வச்சிட்டேன் அப்படின்னா நான் இந்த பக்கம் வரும்போது ஸோ இந்த டேரெக்ஷன் என்ன டேரெக்ஷன் இருக்கோ அதே டேரெக்ஷன்லேயே ரொட்டேஷன் இருக்கும். அப்போ எனக்கு ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் நான் மாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் அந்த டயத்தில் வந்து ஐட்லே கியர் வைக்கிறேன். நான் கரெக்டாக ஐட்லே கியரோட யூஸ் என்ன அப்படின்னா ஐட்லே கியர் இன்டர்மீடியட் கியர் யூஸ் என்ன அப்படின்னா லார்ஜர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். இன்னொன்று என்ன அப்படின்னா டு சேஞ்ச் தி சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி கியர். The following two more question is what is the purpose of idle gear? To connect gears where larger distance is required to obtain the desired direction of motion of the driver. எப்படி மாறுதுன்றது பார்க்கலாம். இதில் பார்க்கலாம், இங்கே டிரைவர் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது, இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. சரி, இப்போ என்ன ஆகுது, மொத்தம் எத்தனை 3 ஆட் கியர் இருக்குது. மொத்தம் கியர் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் இருக்குது. இங்கே எத்தனை நம்பர் இருக்குது 4. ஸோ ஈவன் நம்பரில் இருக்குது, மொத்தமாக ஈவனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே ஆடில் வரும்போது டேரெக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. சரி சேஞ்ச் ஆகலை, டேரெக்ஷன் வந்து அதே டேரெக்ஷன் தான், லைக்னு சொல்லுவாங்க. ஒரே டேரெக்ஷன் வந்து அது பேர் லைக் டேரெக்ஷன். இப்போ இங்கே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இங்கே கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இங்கே அன்லைக் டேரெக்ஷன் இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருந்தால் டிரைவரும் ஒரே டேரெக்ஷனில் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருந்தால் டிரைவனும் வேறு டேரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. தென் சம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். என்ன அப்ளிகேஷன் இருக்குது, கியர் பாக்ஸ் ஆட்டோமொபைலில் யூஸ் ஆகுது. தென் லேத் மிஷின்ஸ் ஹெவி டியூட்டி ப்ரெஸ் மிஷினில் யூஸ் ஆகுது. தென் மெனி ஆல் வீல் டிரைவ் ஏடபிள்யூடி ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் we need to switch RWD to front wheel drive. ரியர் வீல் டிரைவில் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் ஃப்ரண்ட் ஷெல்லில் யூஸ் ஆகுது. நம்ம யூஸ் பண்ண எல்லா கியருமே சிம்பிள் கியர் ட்ரெயின் தான். அதுலேருந்து ஒவ்வொரு மாடிஃபை ஆனது தான் ஒவ்வொரு கியர் ட்ரெயினுமே. நம்ம கரும்புச்சாப்பிடி இடத்துல கூட பார்த்துக்கலாம் கியர் ட்ரெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் கியர் ட்ரெயின் வந்து கரும்புச்சாப்பிடி இடத்துல. இங்கே ஒரு ஃப்ளைவீல் இருக்கும், ஃப்ளைவீலை ரொட்டேட் பண்ணார் அப்படின்னா இந்த பவர் இங்கேருந்து இந்த கியருக்கு வரும். இந்த கியர்னு ஒரு சின்ன கியர் இருக்கும். சின்ன கியர்லேருந்து இங்கே ஒரு ஸ்பிண்டில் வச்சு இங்கே ஒரு ஃப்ளைவீல் இருக்குது, இதில் கரும்பு சாப்பிடுவாங்க. ஸோ அங்கேயும் கியர் ட்ரெயின் தான் யூஸ் ஆகுது, சிம்பிள் கியர் ட்ரெயின். வந்து காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். இந்த காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ஸோ சிம்பிள் கியர் ட்ரெயினில் வந்து ஒரு ஷாஃப்ட்டில் ஒரு கியர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் கியர் ட்ரெயின். இப்போ ஒரு ஷாஃப்ட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கியர் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். எதுக்காக காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் போகிறோம் சிம்பிள் கியர் ட்ரெயின் விட்டுட்டு அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பீட் ரேஷியோ இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்பீடை வந்து 500 RPMலேருந்து ஒரு 100 RPM குறைக்கணும் அப்படின்னா நான் டேரெக்டாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா 500 100 ஒரே கியர் வச்சு குறைக்க முடியாது. அப்படி குறைச்சி அப்படின்னா முன்னாடியே கியரில் பார்த்துருக்கோம் த்ரஸ்ட்டு ஃபோர்ஸ் அதிகமாகிடும். த்ரஸ்ட்டு ஃபோர்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா கியர் டீத் உடனே உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 2 கியரில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு முடியாது. அப்புறம் என்ன செய்யணும் அப்படி நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பெரிய கியர் வைக்கணும், அப்புறம் சின்ன கியர் வைக்கணும், அப்புறம் சின்ன கியர் வைக்கணும், அப்புறம் சின்ன கியர் வைக்கணும், அப்புறம் சின்ன கியர் வைக்கணும். ஸோ இத்தனை மோஷன் கொடுத்து தான் நான் வந்து ஒரு கியரை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கியர் வச்சுக்குவோம், இதிலேருந்து சிறுசு வருது, ஒரு 4 கியரில் ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு வேணும். ஆக்சுவலாக எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இந்த பவர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதே சமயத்தில் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஆனால் இவ்வளோ ஸ்பேஸ் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா என்ன செய்யறேன், காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் போயிடுறேன். காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் போயாச்சுன்னா ஒரே இதில் 2 கியர் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கியர் இங்கேருந்து இங்கே பவர் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இதுவும் ஒரே ஸ்பீட் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கியர் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா 2ம் 3 ரொட்டேட் ஆகும். 3 ரொட்டேட் ஆச்சுன்னா 4 ரொட்டேட் ஆயிரும். அப்போ எனக்கு ஒரு சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து மொத்தம் அந்த ஸ்பீட் அச்சீவ் பண்ணிடுறேன். அதான் வந்து காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் டு அக்காமடேட் லெஸ் ஸ்பேஸ் வித் ஹை வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். ஸோ டெஃபனேஷன் when there are one or more gear on a shaft is known as compound gear train. So compound gear trains are useful in bridging over the space between the driver and driven. அப்போ சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து டிரைவனையும் வந்து ஹை வெலாசிட்டிஸ் ரன் பண்ணுறது காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் யூஸ் ஆகுது. அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா லேத் மிஷின், ஆட்டோமொபைல் கியர் பாக்ஸ், கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸ். இதில் பாருங்கள் எத்தனை கியர் இருக்குது, 6 கியர் இதில் இருக்குது. 6 கியர் இருக்குது. 1 and 2 வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷாஃப்டில் ஏ ஷாஃப்டில் 1 மட்டும் இருக்குது, பி ஷாஃப்டில் 2 3 இருக்குது, சி ஷாஃப்டில் 4 5 இருக்குது,
டி ஷாஃப்ட்டில் ஆர் இருக்குது. இப்போ இந்த ஏ ஷாஃப்ட் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் ரொட்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு கியர் ரொட்டேட் ஆகுனா செகண்ட் கியர் ரொட்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கியர் ரொட்டேட் ஆகும். இப்போ செகண்ட் கியருக்கு என்பின்னு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தேர்ட் கியர் என்பி ரொட்டேட் ஆகும். தேர்ட் கியரும் அதே ஸ்பீட் ரொட்டேட் ஆகும் ஒரே ஷாஃப்ட்டில் இருக்கனால. இந்த தேர்ட் கியர் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சியை வந்து மெர்ஜ் பண்ணி சியை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். இந்த சி ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த சியில் அதே ரொட்டேஷன் வந்து இந்த 5லேயும் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த 5 டிரான்ஸ்மிட் ஆகிறது வந்து 6ல் வந்து மெர்ஜ் ஆகும். இதுதான் வந்து காமன் கியர் ட்ரெயின். என்ன சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஷாஃப்ட்டில் 2 கியர் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் காமன் கியர் ட்ரெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் வந்து இதை சின்ன கியர் ரன் பண்ணுது. சின்ன கியர் வந்து ஒரே ஷாஃப்ட் கணக்கினால பெரிய கியர் ரொட்டேட் ஆகும். பெரிய கியர் ரொட்டேட் ஆகிறதுனால ஸ்மால் பினியன் ரொட்டேட் ஆகும். இது காமன் கியர் ஸ்பீட் ரேஷியோ அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் டிரைவர் பை ஸ்பீட் ஆஃப் லாஸ்ட் டிரைவன். ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் டிரைவர் பை ஸ்பீட் ஆஃப் லாஸ்ட் டிரைவன் equal to product of number of teeth on the driven by product of number of teeth on the drivers. ஸோ இதான் வந்து இதுக்கு ஃபார்முலா. அதாவது 6 கியர் இருந்துச்சு இல்லையா, 6 கியர் பார்த்தோம்னா சரி நம்ம காமன் கியர் வரும்போது இந்த இதை பார்க்கலாம், இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ 6 கியர் இருக்குது. ஸ்பீட் ஆஃப் டிரைவர் N1, ஸ்பீட் ஆஃப் டிரைவர் N6. ஸோ N1 by N6 equal to ப்ராடக்ட் ஆஃப் டிரைவன் பை டிரைவன். அப்போ டீத் ஆன் டிரைவன். அப்போ இங்கே என்ன வரும் T2 by T1 இன்ட்டு கொஸ்டின் என்ன செய்யும் இந்த T2 by T1 T2 ரன் ஆகும். இப்போ அடுத்து என்ன ஆகும்னா இந்த 2லேருந்து 3 போயிடுது. அதாவது மெஷ் ஆகி போல் இந்த 2 வந்து 3க்கு ஷாஃப்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனால் நேட்டாக T3 இவ்வளோ பை T4. ஏன் T3 by T4 போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட் கியர் வந்து ஷாஃப்ட் மூலம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபோர்த் கியர் ரன் ஆகுது N2. ஃபோர்த்து 5க்கு டிரான்ஸ்மிட் ஆகிடுது. அப்போ 6th ரன் ஆகுது T6 by T5. இன்னும் N6 equal to T2 by T1 இன்ட்டு 3லேருந்து 4க்கு போகுது. அப்போ T4 by T3 இன்ட்டு அடுத்து 6லேருந்து 5 வருது T6 by T5. ஸோ இவ்வளோ தான். இதான் வந்து காமன் கியர் ட்ரெயினுடைய ஃபார்முலா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னால் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக N1 by N2 இன்ட்டு N3 by N4 இன்ட்டு N5 by N6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இங்கே N2 by N3 போடல அப்படின்னா N2 by N3 போட முடியாது. ஏன்னா நம்ம மெஷ் ஆனால் மட்டும்தான் N2 by N3 போடணும். மெஷ் ஆகலை, ஆக்சுவலாக அந்த ஷாஃப்ட் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இந்த இது போட்டுட்டு இதில் வந்து ரெசிப்ரோக்கலாக டீத் எழுதிக்கிங்க. அப்படியும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ ட்ரெயின் வேல்யூ அதே தான் 1 by ஸ்பீட் ரேஷியோ. ட்ரெயின் வேல்யூ வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பீட் ரேஷியோ. ஸோ டிசைன் ஆஃப் ஸ்பர் கியர்ஸ். இந்த ஸ்பர் கியரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் வந்து 2 கியரை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 கியரை வந்து 2 ஷாஃப்ட்டில் இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது, ஆக்சிஸ் இங்கே ஒரு ஷாஃப்ட் ஆக்சிஸ் இருக்குது. நான் இதை ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அந்த மாதிரி பட்சத்தில் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், இது வந்து R1ன்னு இருக்கணும், இது வந்து R2ன்னு இருக்கணும். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இது ஒரு கேபிட்டலாக வச்சுக்கிட்டோம்னா ஸோ இந்த R equal to R1 + R2ன்னு இருந்தால் மட்டும்தான் இது ரன் ஆகும். ஒருவேளை இந்த சின்ன கேப் இந்த இதில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இங்கே ஒரு கியர் இருக்குது, இங்கே ஒரு கியர் இருக்குது, அப்போ 2 R1ஐயும் கூட்டோம்னா அந்த ஆர் டிஸ்டன்ஸ் வரல அப்படின்னா என்ன இருந்தது இந்த 0 ஆயிடும். அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக மெஷ் ஆகாது கியர். இந்த சின்ன கேப் இருக்குது, மெஷ் ஆகாது. ஸோ 2 கியர் இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்டக்கல் ரேடியஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். R1 + R2 equal to total radius of the 2 distance. இருந்தால் மட்டும்தான் நம்ம போகிற ஈக்குவேஷன் கரெக்டு. அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு கியர் இருக்குது, இங்கே ஒரு கியர் இருக்குது, இதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், இதோட ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், இதுக்கு இடையில கேப் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இப்போ நான் மொத்தம் இந்த ரேடியஸ் பார்த்தேன் அப்படின்னா 5 + 4 + 1 அப்போ 10 சென்டிமீட்டர் எனக்கு வருது. ஆனால் இது 2 R1 R2 ஆட் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு 9 சென்டிமீட்டர் தான் வருது, 10 சென்டிமீட்டர் வரல. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் கியர் கண்டிப்பாக என்ன ஆகுது, மெஷ் ஆகாது அப்படின்றத நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி கியரு இங்கே வந்து ரேடியஸ் 5 இருக்குது, ரேடியஸ் இங்கே 4 இருக்குது. ஸோ 5 + 4 = 9. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கியர் மெஷ் ஆகும். ஸோ அதான் இங்கே ஃபார்முலா x = d1 + d2/2 or r1 + r2. ஸோ ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின். இந்த ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கியர் லாஸ்ட் கியர் கோஆக்சியல் இருந்துச்சு அப்படின்னு ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கியர் ஆர் கோஆக்சியல். when the axis of first and last gear are coaxial, then the gear is known as reverted gear train. ஸோ டைமில் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். இப்போ ஐயா நம்ம சொல்ல முடியல. இதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபஸ்ட்டு கியர் இருக்குது, செகண்ட் கியர் இருக்குது, தேர்ட் கியர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் கியர் தான் இருக்குது. இந்த கியர் வந்து இதில் ஜாயின் ஆகலை, தனித்தனியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கியர் கிளாக் வைஸ், செகண்ட் கியர் ஆன்டி கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், இதுவும் என்ன இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸ், தேர்ட் கியர் ஆன்டி கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். ஸோ வந்து ஃபஸ்ட் கியர் லாஸ்ட் கியர் வந்து லைக் டைரக்ஷனில் இருக்கும், அதாவது சேம் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவே ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின். ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் எங்கே யூஸ் ஆகுது பார்த்தோம்னா, ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின்ஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ், லேத் பேக் கியர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்பீட் ரெடியூசர்ஸ் அண்ட் இன் கிளாக்ஸ்லாம் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்பீட் ரேஷியோ வந்து அதே தான். ஸ்பீட் ரேஷியோ = n1/n2 நிறையா டீத் வந்தாலே ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் மோடிட் வண்டி தான். ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத் அண்ட் டிரைவர்ஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத் அண்ட் டிரைவர்ஸ். ஸோ ஒன்று மட்டும் இருந்துச்சா ப்ராடக்ட் தேவையில்ல, நிறையா கியர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராடக்ட்னு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின். எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின் அப்படின்னு என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து 2 கியர் இருக்குது இப்படி. ஸோ இப்போ 2 கியர் வச்சுக்குவோம். இது கியர் 1, இது கியர் 2. இப்போ நார்மலாக இதுக்கு நான் மோஷன் கொடுக்குறேன் அப்படின்னா கிளாக் வைஸில் ஆன்டிக்ளாக்ஸ் ரொட்டேட் ஆகும். இது சிம்பிள் கியர் ட்ரெயின். இப்போ இது இல்லாமல் நான் புதுசாக என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு ஆர்ம் ஒன்று ஆட் பண்ணிட்டேன் இதில். இப்போ ஒரு ஆர்ம் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆர்மில் தான் இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஆர்மை நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஆர்மை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த பக்கம் ஒரு ஆர்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதோட மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா கியர் ரொட்டேட் ஆகாது, கியர் ஒன்று ரொட்டேட் ஆகாது, இல்லை சாரி, ஆமாம் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா கியர் எப்போது மாதிரி சிம்பிள் கியர் ட்ரெயினாக இருக்கும். இப்போ நான் கியர் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கியர் 1 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கியர் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கியர் 2 வந்து இந்த ஆர்மோட ஹெல்ப்னால இது சுற்றி வரும் மேலே. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, கியர் 1 இங்கே இருக்கும், ஆர்ம் இங்கே இருக்கும், கியர் 2 வந்து இதோட சுற்றி வரும், அப்படியே இது சுற்றிட்டு வரும். அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, when any one of the gear when the axis of any one of the gear having relative motion with another axis is known as epicyclic gear train அப்படின்னு சொல்லலாம். அதாவது when axis of any one gear having relative motion with another gear இஸ் known as epicyclic gear train. இதுக்கு முன்னாடி எல்லா கேட்டுன்னு பார்த்தாலுமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும், இந்த ஆக்சிஸ் மூவ் ஆகாது. ஆனால் எபிசைக்கிளில் மட்டும்தான் இந்த ஆக்சிஸ் வந்து மூவ் ஆகும். இதில் வந்து பார்த்தோம்னா எபி அப்படின்னா வந்து அப்பான் அப்படின்னு அர்த்தம், சைக்கிளிக் அப்படின்னா ரவுண்டுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கியருக்கு மேலே ரவுண்டாக சுற்றுது, இந்த கியருக்கு மேலே இந்த கியர் ரவுண்டாக சுற்றுது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பிஏ ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏ ரொட்டேட் ஆகும், பிஏ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஏ ரொட்டேட் ஆகும், ஏ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கியருக்கு மேலே ஒரு கியர் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஆக்சிஸும் மூவிங்கில் இருக்கும். ஸோ இந்த கியர் ட்ரெயின்லையுமே ஆக்சிஸ் மூவிங்கில் இருக்காது, எபிசைக்கிளில் மட்டும்தான் ஆக்சிஸ் மூவிங்கில் இருக்கும். ஸோ எபிசைக்கிளிக் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ஹை வெலாசிட்டி ரேஷியோ சிம்பிள் கியர் ட்ரெயினில் அப்ளை பண்ண முடியாது, அதோட ஹை வெலாசிட்டி ரேஷியோ வந்து காம்பவுண்ட் கேட்டில் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இதோட ஹை வெலாசிட்டி ரேஷியோ காம்பேக்ட் ஸ்பேஸில் இந்த எபிசைக்கிளிக் கேட்டில் அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக வந்து ஒவ்வொரு கேட்டுனா போகிறோம். ஆனால் உள்ள எல்லா கேட்லையுமே சிம்பிள் கேட் ட்ரெயின் தான். ஸோ இந்த வெலாசிட்டி ரேஷியோ சிம்பிள் கேட் ட்ரெயின். The following methods can be used to find the velocity ratio of an epicyclic gear train: tabular method, algebraic method. ஸோ நம்ம algebraic method பார்க்க போகிறதில்ல, tabular method தான் பார்க்க போகிறோம். அது காம்பவுண்ட் எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின், சன் அண்ட் பேனன் கியர்.
ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியல் இருக்குது. சன் அண்ட் பிளானட் கியர், அதுவும் எபிசியலி கேட்ரின் தான். சன் அண்ட் பிளானட் கியர்னால் ஒரு சன் கியர் இருக்கும், சுற்றி வந்து பிளானட் கியர் இருக்கும், அதுக்கு வெளியே ஒரு ஆனலஸ் இருக்கும். ஸோ ஆனலஸ் அப்படின்னா இன்டர்னல் கியர், ஆனலஸ் அப்படின்னா இன்டர்னல் கியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெவல் கியரை வச்சு டிஃப்ரென்ஷியல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. எபிசியலி கேட்ரின் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, எபிசியலி கேட்ரின்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் ஹை வெலாசிட்டி ரேஷியோஸ் வித் கியர்ஸ் ஆஃப் மாடரேட் சைஸ் இன் அ கம்பேரேட்டிவ்லி லெஸ்ஸர் ஸ்பேஸ். எனக்கு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம வந்து சின்ன ஸ்பேஸில் ஹை வெலாசிட்டி ரேஷியோ அப்ளை பண்ண முடியும்னா அது எபிசியலி கேட்ரினால் மட்டும்தான் முடியும். ஸோ எபிசியலி கேட்ரின் ஆர் யூஸ்டு இன் லேத், பேக் கியர் ஆஃப் லேத், டிஃப்ரென்ஷியல் கியர்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல், ஹாய்ஸ்ட், புள்ளி பிளாக்ஸ், விரிஸ்ட் வாட்சஸ். ஸோ இங்கே தான் பார்க்கணும். இந்த விரிஸ்ட் வாட்சஸாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின். கிளாக்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து ரிவர்டட் கியர் ட்ரெயின் ஆர் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். ரிவர்டட் கியர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, ரிவர்டட் கியர் ட்ரெயின். ஸோ எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின்றது விரிஸ்ட் வாட்சில் யூஸ் ஆகுது. ரிவர்டட் கியர் ட்ரெயினில் வந்து கிளாக்ஸ்ன்றது செவத்தில் மாட்டுறது. பெரிய பெரிய வாட்செலாம் கிளாக்ஸ்லாம் வந்து ரிவர்டட் கியர் ட்ரெயின், கையில் கட்டுற வாட்சுக்கு வந்து எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின். ஸோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தோணுன சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.